இப்ப பிறவியிலேயே கண் தெரியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு சிவப்பு நிறம்னா என்ன, வெளிச்சம் எப்படி இருக்கும்னு உங்களால வார்த்தைகளால விளக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது சாத்தியமே இல்ல. ஆமா, நீங்க உலகத்துல இருக்கிற அத்தனை கவிதைகளையும் அறிவியல் புத்தகங்களையும் அவருக்கு படிச்சு காட்டலாம். ஆனா அது அவருக்கு எந்த வகையிலயும் அதை உணர்த்தாது இல்லையா? உண்மைதான். அவருக்கு தேவை ஒரு அனுபவம், வெறும் வார்த்தைகள் இல்ல. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம், அந்த பார்வையற்றவருக்கு வெளிச்சத்தை பத்தி தியரியா மணிக்கணக்கா விளக்காம நேரடியா ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு பார்வைய குடுக்கறத பத்தினது. ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தோட ஆரம்பிச்சிருக்கீங்க. நன்றி. இந்த டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆழமான தேடலுக்குள்ள போக போறோம். அதாவது 1972, 73 காலகட்டத்துல மும்பைல ஓஷோ கொடுத்த சில அசாதாரணமான சொற்பொழிவுகளை தான் இன்னைக்கு நாம அலச போறோம் இல்லையா? கரெக்ட். விஞ்ஞான் பைரவ் தந்த்ரா அப்படிங்கிற பண்டைய தந்திர நூல்ல இருக்கிற 112 தியான முறைகளை அவர் எப்படி தனது தேடுபவர்களுக்கு விளக்குகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம மையப்பொருள். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் கோட்பாடுகளை பத்தினது கிடையாது. ஆமா, இது முழுக்க முழுக்க நேரடி அனுபவத்தை பத்தினது. மனதை தாண்டி விழிப்புணர்வை நேரடியாக உணர வழிகாட்டும் உரைகள் இவை. அதனால இத வெறும் தத்துவமா ஒரு தியரியா மட்டும் கேட்டுட்டு நாம விட்டுட முடியாது. வாங்க சாட்சியாக நுழைவோம். நிச்சயமா. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த பார்வையற்ற மனிதன் உதாரணம் ரொம்பவே பொருத்தமானது. ஏன்னா இந்த உரைகளோட முதல் விதியே இதை நாம தத்துவமா பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான். ஆனா நம்மள பல பேருக்கு விஷயங்களை அறிவார்ந்த முறையில, அதாவது இன்டெலெக்ட் மூலமா புரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிக்குமே. ஆமா, அது நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தரும். ஆனா தத்துவம் எப்பவுமே நம்ம மூளையோட தான் விளையாடும். அது ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்கும். ஆனா தந்திரம் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் பேசும். உண்மை எப்படி அடைவது, அந்த அனுபவத்தை எப்படி உணர்வது அப்படிங்கிறதா? கரெக்ட். இதுதான் தந்திரத்தோட முழுமையான நோக்கம். நாம எல்லாருமே காரணங்களை தேடுறதுல தான் குறியா இருக்கோம். இந்த உரை எப்படி தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, தேவி சிவனிடம் சில மிக ஆழமான கேள்விகளை கேக்குறாங்க. ஓ சிவா, உன்னுடைய உண்மை நிலை என்ன? ஆச்சரியங்கள் நிறைந்த இந்த பிரபஞ்சம் எதனால் ஆனது? வடிவங்களை கடந்த அந்த உருவமற்ற உயிர்சக்தி எது அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்விகள் வருது. இத சாதாரணமா படிக்கும்போது யாரோ ஒருத்தர் பிரபஞ்சத்தோட ரகசியங்களை பத்தி ஒரு பெரிய தத்துவார்த்தமான பதிலை எதிர்பார்க்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இப்போ அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. தேவியோட அந்த கேள்விகளுக்கு சிவன் ஒரு தத்துவஞானி மாதிரி பதிலளிக்கவே இல்ல. அதாவது பிரபஞ்சம் இப்படித்தான் உருவானது, மனிதன் இதற்காகத்தான் படைக்கப்பட்டான் அப்படின்னு அவர் எந்த தியரியும் கொடுக்கல தானே? எக்ஸாக்ட்லி. தத்துவம் நம்ம கிட்ட எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்காது. நீங்க இப்படியே இதே மனநிலையில இருந்துட்டு எவ்வளோ பெரிய தத்துவத்தை வேணாலும் படிச்சு புரிஞ்சுக்கலாம். ஆனா தந்திரம் அப்படி இல்லையே. ஆமா, தந்திரம் என்ன சொல்லுதுன்னா, உங்களால உங்க பழைய மனநிலையை வச்சுக்கிட்டு உண்மையை உணர முடியாதுன்னு சொல்லுது. நீங்க மாறணும். நமக்குள் ஒரு பெரிய உருமாற்றம் நிகழணும். சுருக்கமா சொல்லணும்னா, பழைய மனிதன் இறந்து புதிய மனிதன் பிறக்கணும். பார்வையற்ற மனிதனுக்கு கண் பார்வை கொடுக்கணும்னா அந்த பழைய நோயுற்ற கண்களை அறுவை சிகிச்சை செஞ்சுதான் ஆகணும். அப்போ நாம இத வெறும் லாஜிக் மூலமா, தர்க்கத்தின் மூலமா அணுக முடியாதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா முடியாது. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயமே இதுதான். மூளைய மட்டும் பயன்படுத்தாம முழுமையா திறந்த மனதோட இருக்க நாம தயாராகணும். ரொம்ப சரியான பாயிண்ட். ஆனா ஒரு நிமிஷம், இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. பொதுவா உலகத்துல இருக்கிற எந்த ஆன்மீக நூலை எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் இடையில நடக்கிற உரையாடலா தான் இருக்கும். பகவத்கீதையா இருக்கட்டும் அல்லது வேற எந்த நூலா இருக்கட்டும். ஆனா இந்த விஞ்ஞான் பைரவ தந்திரா மட்டும் சிவனுக்கும் தேவிக்கும், அதாவது 2 காதலர்களுக்கு இடையிலான உரையாடலா இருக்கு. ஏன் இந்த மாற்றம்? இது ரொம்ப நுட்பமான ஒரு உளவியல். சாதாரணமா 2 பேருக்கு இடையில தர்க்கம், அதாவது லாஜிக் வழியா ஒரு விவாதம் நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த தர்க்கத்தின் மொழி எப்படிப்பட்டது? அது ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கும். ஆமா, அது முழுக்க முழுக்க ஈகோ நிறைந்தது. நான் பேசுவது தர்க்கம்னா என் நோக்கம் நான் சரி நீ தப்பு அப்படின்னு நிரூபிக்கிறதா தான் இருக்கும். அங்க ஒருத்தர் தோற்கடிக்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கும். அப்போ அன்பின் மொழி அப்படிங்கிறது முற்றிலும் வேறானது. கண்டிப்பா. அதாவது காதலர்களுக்கு மத்தியில அந்த ஈகோ இருக்காதுன்னு சொல்றீங்களா? நோ, சரியா சொன்னீங்க. அன்பின் மொழியில ஈகோவுக்கு இடமே கிடையாது. அது கருணை நிறைந்தது. அங்க நான் உங்களை ஜெயிச்சு என்னோட அறிவை நிரூபிக்க பார்க்கல. மாறாக நீங்க வளரணும், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழணும் அப்படிங்கிற ஆழமான அக்கறை மட்டும்தான் இருக்கும். அதான்
அன்பின் மொழியில பயன்படுத்தப்படுற வார்த்தைகளை விட அந்த வார்த்தைகளுக்கு இடையில இருக்கிற மௌனமும் புரிதலும் தான் ரொம்ப அதிகம். அதனால தான் இது குருசீடன் உரையாடலா இல்லாம 2 காதலர்களுக்கு இடையான உரையாடலா இருக்கு. இதை கேட்கும்போது தான் ஓஷோ சொல்ற அந்த பெண்மையான ஏற்புத்தன்மை அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. ஃபெமினின் ரிசெப்டிவிட்டி. ஆமா, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அது. தேவி சிவன் கிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்க எதிர்வாதம் எதுவும் பண்ணல. அவர் சொல்றத அப்படியே முழுமையா உள்வாங்கிக்கிறாங்க. ஆனா இந்த பெண்மையான ஏற்புத்தன்மை அப்படிங்கிறது ஆண்களுக்கு பொருந்துமா? இதை கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஆண் எப்படி இதை அணுக முடியும்? இது ஆணா பெண்ணா அப்படிங்கிற பாலினத்தை பத்தினது கிடையாது. யார் ஒருத்தர் உண்மையான சீடனா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இந்த தன்மை இருக்கணும். இதை இன்னும் தெளிவா சொன்னோம்னா, ஒரு கருப்பை மாதிரி இதை நாம உருவகப்படுத்திக்கலாம். கருப்பை மாதிரியா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ ஒரு பெண் ஒரு குழந்தைய கருவுல சுமக்கும்போது அந்த குழந்தை அவளுக்கு ஏதோ வெளியில இருந்து வந்த அந்நியமான பொருளா இருக்கிறது இல்ல. ஆமா, அவ உடம்போட ஒரு பகுதியா அது மாறிடுது. கரெக்ட். அந்த குழந்தை அவளோட உதிரத்தோடும் சதையோடும் ஒன்றா கலந்து அவளோட ஒரு பகுதியாகவே வளருது. அதே மாதிரி தான் உங்களுக்கு கற்பிக்கப்படுற விஷயங்களை வெறும் தகவல்களா உங்க மூளையில ஒரு பாக்கெட்ல போட்டு வைக்கக்கூடாது. ஓ, அத ஒரு டேட்டாவா பார்க்க கூடாதா? அந்த உபதேசம் உங்களுக்குள் ஒரு விதையா, ஒரு கருவா உள்வாங்கப்பட்டு உங்க ரத்தத்தோடும் மூச்சோடும் கலந்து வளரணும். அப்படி வளரும்போது அது உங்களையே முழுமையா மாற்றி அமைக்கும். இந்த திறனைத்தான் பெண்மையான ஏற்புத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. வாவ்! அறிவை வெறும் மெமரியா பார்க்காம நம்ம உடம்போட ஒரு பாகமா மாத்துறது அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு ஆழமான பார்வை. சரி, அப்போ இந்த நூலோட தலைப்புக்கே வருவோம். விஞ்ஞான் பைரவ் தந்த்ரா. பேரே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இதுக்கு உண்மையான அர்த்தம் தான் என்ன? இத 3 வார்த்தைகளா பிரிச்சு புரிஞ்சுக்கலாம். விஞ்ஞான் அப்படிங்கிறது நனவு நிலை அல்லது விழிப்புணர்வு. கான்ஷியஸ்னஸ். ஆமா. அடுத்து பைரவ் அப்படிங்கிறது நனவை கடந்த ஒரு அதீத நிலை, பியாண்ட் கான்ஷியஸ்னஸ். ஓகே. கடைசியா தந்த்ரா அப்படிங்கிறது அந்த நிலையை அடைவதற்கான வழிமுறை அல்லது டெக்னிக். பொதுமா நம்ம மனித மனம் எப்படி செயல்படும்னா, எப்போதுமே 2 எல்லைகளுக்குள்ள தான் சிக்கி கவிக்கும். நல்லது, கெட்டது, பகல் இரவு, நனவு, நனவற்ற நிலை அப்படின்னு ஒரு இருமைக்குள்ள தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. டுவாலிட்டி. கரெக்ட். இந்த இருமையை கடந்து இருமையற்ற ஒரு முழுமையான நிலையை அடைவது தான் இந்த தந்திரத்தோட நோக்கம். இந்த இருமையை கடப்பது அப்படிங்கிற வார்த்தை கேட்க ரொம்ப தத்துவவாதமா இருக்கு. இத கேட்டுட்டு இருக்கிற நாம, நம்ம அன்றாட வாழ்க்கையில டிராஃபிக்ல மாட்டிக்கிட்ட ஆபீஸ் போற நாம, எப்பவாவது இந்த இருமையை கடக்கிற அனுபவத்தை உணர்ந்திருப்போமா? இது சாதாரண மனுஷங்களுக்கு சாத்தியமா? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. நிச்சயமா நாம எல்லாரும் இதை ஏதோ ஒரு தருணத்துல உணர்ந்திருப்போம். உதாரணத்துக்கு, ஒரு ரொம்ப பிடிச்ச பாடலை நீங்க கண்களை மூடி முழுமையா கேட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த இசையோட நீங்க ஒன்றி போகும்போது உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்துல இசைய ரசிக்கிற நீங்க வேற, இசை வேற அப்படிங்கிற அந்த இருமை அங்க இருக்காது. நீங்களே இசையா மாறி விடுவீங்க. கரெக்ட். அந்த ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்களே, நாம ஒரு வேலையில முழுமையா மூழ்கி போகும்போது நேரம் போறதே தெரியாது. நாமே அந்த வேலையா மாறி விடுவோம். அத கூட நம்ம இதுக்கு உதாரணமா சொல்லலாம் இல்லையா? சரியா சொன்னீங்க. இன்னும் சொல்ல போனா ஆழமான அன்புல தான் நாம இதை மிக தெளிவா உணர்றோம். உண்மையான அன்புல இருக்கும்போது அங்கே நீ, நான் அப்படின்னு 2 பேர் இருக்க மாட்டாங்க. 2 உடல்கள் ஒரு உணர்வாக, ஒரு உயிராக மாறும் அந்த தருணத்துல தான் இருமை முற்றிலுமா மறையுது. இந்த உச்சகட்ட அன்புல உருவம் அப்படிங்கிறது மறைஞ்சு உருவமற்ற ஒரு நிலை தோன்றும். அதனால தான் சிவனும் தேவியும் தர்க்கம் செய்யாம அன்பின் மொழியில பேசுறாங்க. உருவமற்ற நிலை. இத சொல்லும்போது எனக்கு அந்த ஜென் துறவியோட கதை ஞாபகம் வருது. எந்த கதை? ரின்சாய் அப்படிங்கிற அந்த ஜென் துறவி பல வருஷங்களா தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவருக்கு ஞானம் கிடைக்குது. அந்த உச்ச நிலைய அவர் அடையறாரு. அந்த வினாடி அவருக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்படுது. ஓ, அவர் தேடுவாரே அதுவா? ஆமா, அவர் திடீர்னு எழுந்து சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாரு. தன்னோட சீடர்களை கூப்பிட்டு, சீக்கிரம் போங்க, போய் என் உடம்ப கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வாங்க, நான் என் உடம்ப தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கேட்கவே எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? கண்டிப்பா. அன்பிலும் ஞானத்திலும் முழுமையா மூழ்கும்போது நாம இந்த சின்ன உடலா, இந்த உருவமா மட்டும் நிக்கிறதில்ல. அந்த எல்லைகள் அழிஞ்சு ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச வெளியா நாம விரிவடைகிறோம்.
அதே அனுபவத்துல தான் தேவியும் இருக்காங்க. அன்போட உச்சியில இருக்கும்போது அவங்களுக்கு எதிரே உட்கார்ந்திருக்கிற சிவனோட அந்த மனித உடல் அவங்களுக்கு தெரியல. அவர் ஒரு எல்லையற்ற, வடிவமற்ற, ஒளிரும் பிரபஞ்சமா அவங்களுக்கு தெரியறாரு. அதனாலதான் அவங்க ஆச்சரியங்கள் நிறைந்த இந்த பிரபஞ்சம் எதனால் ஆனது அப்படின்னு அந்த பிரம்மாண்டத்தை பத்தி கேக்குறாங்க. உலகத்தை ஒரு அற்புதமா பார்க்கிற கண்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. காதலர்கள் உலகத்தை அப்படி பாப்பாங்க. சில கவிஞர்களுக்கு தான் அந்த பார்வை இருக்கும். ஆனா நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களோட மனசு எப்படின்னா எல்லாத்துலயும் லாஜிக் தேடும். எல்லாத்தையும் அளக்க நினைக்கும், காரண காரியங்களை தேடும். அப்படி தேடும்போது அந்த அற்புதம் நம்மள விட்டு போயிடுது. ஒரு பூ எவ்வளவு அழகா இருக்குன்னு ரசிக்காம அதோட இதழ்களை ஒன்னொன்னா பித்து பார்த்து இது எதனால ஆனதுன்னு ஆராய நினைக்கிற மாதிரி தான் இது. ஒரு ஜோக் ஏன் நமக்கு சிரிப்பு வருதுன்னு அதையே லாஜிக்கா அக்கு வேறு ஆணி வேறா பிரிச்சு பார்த்தா கடைசியில் அதுல சிரிப்பே வராது இல்லையா? அது போலதான். மிகச்சரியான உதாரணம். லாஜிக் எப்பவுமே அற்புதங்களை சாகடிச்சிடும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. தேவி இவ்வளவு கேள்விகளை கேட்டுட்டு கடைசியில சிவன் கிட்ட ஒரு மிக முக்கியமான வேண்டுகோளை வைக்கிறாங்க. ஆமா, சிவா, என் கேள்விகளுக்கு பதிலளி அப்படின்னு அவங்க கேட்கல. மாறா, என் சந்தேகங்களை அடித்து விடு அப்படின்னு தான் கேக்குறாங்க. இந்த வார்த்தை ஏன் அவ்வளோ முக்கியம் தெரியுமா? ஏன் சந்தேகம் கேட்கறது இயல்பான ஒண்ணுதானே? ஏன்னா நம்ம மனம் அப்படிங்கிறதே ஒரு சந்தேகங்களை உற்பத்தி செய்யும் இயந்திரம்தான். டவுட் ப்ரொடியூசிங் மெஷின். நீங்க மனசு கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்தீங்கன்னா அது அந்த பதிலில் இருந்து மேலும் 10 கேள்விகளை உருவாக்கும். ஒரு மரத்துல எப்படி கிளைக்கு கிளை இலைகள் முளைச்சுக்கிட்டே போகுதோ அதுபோல மனம் கேள்விகளை பெருக்கிக்கிட்டே தான் இருக்கும். தத்துவவாதிகள் பல நூற்றாண்டுகளா இதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு முடிவே இல்ல. அதனாலதான் தேவி எனக்கு பதில்கள் வேண்டாம், கேள்விகளை உருவாக்கும் இந்த மனசையே அழிச்சிடு அப்படின்னு கேக்குறா. மனதை கடந்து செல்வது மட்டுமே தீர்வு. அத செய்யதான் சிவன் அந்த 112 தியான முறைகளை தேவிக்கு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ நாம அந்த 112 தியான முறைகளுக்கு வருவோம். இந்த 112 முறைகள் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு பட்டியல் கிடையாது. மனித மனத்தோட அனைத்து சாத்தியக்கூறுகளையும் இது உள்ளடக்கியிருக்குன்னு ஓஷோ சொல்றாரு. இதுல நீங்க புதிதா ஒன்றை கூட்டவும் முடியாது, இருப்பதை நீக்கவும் முடியாது. அவ்வளவு முழுமையான ஒரு அறிவியல் தொகுப்பு இது. கண்டிப்பா. இத நாம எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தோடும் சுருக்கி பார்க்க கூடாது. இது முழுக்க முழுக்க தூய அறிவியல், பியூர் சயின்ஸ். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனின் சார்பியல் கோட்பாடு அப்படிங்கிறது அவர் ஒரு யூதர் அப்படிங்கிறதுக்காக அது யூத மதத்தைச் சேர்ந்ததா? என்ன? இல்லவே இல்ல. நாம வீட்ல பயன்படுத்துற மின்சாரம் அதை கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்துவர் என்பதற்காக அது கிறிஸ்துவ மின்சாரம் ஆகிடுமா? இல்லையே. அது போலதான் தந்திரம் இந்து மதத்தைச் சேர்ந்ததோ இல்ல வேற எந்த மதத்தைச் சேர்ந்ததோ கிடையாது. ஒரு இஸ்லாமியர் இத முழுமையா பயிற்சி செஞ்சா அவர் குரானோட ஆழத்தை புரிஞ்சுக்குவார். ஒரு ஹிந்து இத செஞ்சா அவர் வேதங்களோட உண்மைய உணர்வார். தந்திரம் உங்ககிட்ட எந்த நம்பிக்கையையும் எதிர்பார்க்கல. அது உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளும் தைரியத்தை மட்டும்தான். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, இது கொஞ்சம் முரணா, ஏன் ஆபத்தானதா கூட தோணலையா? மதம், ஆன்மீகம் அப்படின்னு வந்துட்டாலே அங்க ஒழுக்கம் பத்தின பேச்சு கண்டிப்பா இருக்கும். முதல்ல நீ ஒரு நல்ல மனுஷனாரு, பொய் சொல்லாத, திருடாத அப்படின்னு தானே எல்லா போதனைகளும் தொடங்கும். ஆமா. ஆனா இந்த 112 முறைகளை ஒரு கெட்டவனோ ஒரு திருடனோ இல்ல ஒரு குடிகாரனோ கூட பயிற்சி செய்யலாமா? இதுக்கு எந்த ஒழுக்க விதிகளும் கிடையாதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கதான் நாம தந்திரத்தோட மிக உயர்ந்த அதே சமயம் ரொம்ப ராடிக்கலான ஒரு தன்மையை புரிஞ்சுக்கணும். தந்திரம் ஒழுக்கத்தை பத்தி, அதாவது நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறத பத்தி கவலைப்படுறதே கிடையாது. அது அறநெறிகளை போதிக்கல. இல்ல, இதை எப்படி யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு பயங்கரமான காய்ச்சல். அவர் ஒரு டாக்டர் கிட்ட போறாரு. அந்த டாக்டர், நீ முதல்ல ஒரு நல்ல மனிதனா மாறு, உன் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் விட்டுடு, தினமும் காலையில சீக்கிரம் எழுந்துரு, அப்புறம்தான் உனக்கு நான் காய்ச்சலுக்கு மருந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா? நிச்சயமா மாட்டார். அவருக்கு தேவை காய்ச்சலை குணப்படுத்துறது மட்டும்தான். நோயாளி, திருடனா, யோகியான்னு அவர் பார்க்க மாட்டார். எக்ஸாக்ட்லி. தந்திரம் அப்படிங்கிறது ஒரு மருத்துவமனை மாதிரி. நீங்க திருடனா இருக்கிறதோ இல்ல எந்நேரமும் கோபப்படுற ஆளா இருக்கிறதோ உங்க உண்மையான இயல்பு கிடையாது. அது உங்க மனம் நோயுற்று இருப்பதன் அறிகுறி. உலகத்துல இருக்கிற மற்ற அறநெறி போதனைகள் எல்லாம் என்ன சொல்லுது? கோவப்படாத அப்படின்னு கட்டளை போடுது. ஆனா அந்த கோபத்தை எப்படி கையாள்வதுன்னு எந்த கருவியும் அவங்க தரல. இதனால என்ன ஆகுது? நமக்குள்ளே குற்ற உணர்ச்சி தான் அதிகமாகுது. நாம ரொம்ப மோசமானவங்கன்னு நாமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆமா, நாம நினைக்கிறோம் நாம தான் எல்லா தப்பும் பண்றோம்னு. ஒரு கட்டத்துல அந்த குற்ற உணர்ச்சியே நம்மள இன்னும் மோசமாக்கிடுது. ஆனா தந்திரம் உங்களை எந்த குற்ற உணர்ச்சிக்கும் ஆளாக்காது.
நீ எப்படி இருந்தாலும் சரி உன் மனம் குழப்பத்துல இருக்கு. அதனால இந்த தியான வழிமுறைய ஒரு மருந்தா பயன்படுத்து. உன் மனம் குணமடையும், மனம் முழுமையா மாறும்போது உன் செயல்கள் தானாகவே மாறிவிடும் அப்படின்னு ரொம்ப சயின்டிஃபிக்கா அணுகுது தந்திரம். இதை விட தெளிவா சொல்ல முடியாது. உள்ள இருக்கிற வேரை சரி பண்ணிட்டா வெளியில இருக்கிற மரம் தானா சரியாகிடும். சரி, இவ்ளோ நேரம் நாம இதோட ஆழத்தை பத்தி பேசிட்டோம். இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த 112 தியான முறைகளை எப்படி நடைமுறையில பயிற்சி செய்யறது, இதுதான் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இதுக்கு ஓஷோ ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு வழிகாட்டல தராரு. ஆமா, இந்த வழிமொழிகளை நீங்க எப்படி அணுகணும்னா, ரொம்ப சீரியஸா முகத்தை இறுக்கமா வச்சுக்கிட்டு ஒரு பெரிய தவம் செய்ய போற மாதிரி அணுகக்கூடாது. ஆன்மீகம்னாலே நம்ம ரொம்ப தீவிரமா இருக்கணும்னு ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. ஆனா தந்திரத்தை ரொம்ப விளையாட்டுத்தனமா அணுகச் சொல்றாங்க. விளையாட்டுத்தனமா, அதாவது ஒரு பிளேஃபுல் அப்ரோச். கேஷுவலா செய்ய சொல்றீங்களா? ஆமா, ஒரு சின்ன குழந்தை தனக்கு கிடைச்ச ஒரு புது விளையாட்டு பொருளை ரொம்ப ஆர்வமா எந்தவித முன்முடிவும் இல்லாம ஆராயுமோ அப்படி இதை அணுகணும். நீங்க ரொம்ப விளையாட்டுத்தனமா ரிலாக்ஸ்டா இருக்கும்போது தான் உங்க மனம் முழுமையா திறந்திருக்கும். நீங்க ரொம்ப சீரியஸா இன்னைக்கே எனக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கோட உட்கார்ந்தீங்கன்னா மனம் தன்னை இறுக மூடிக்கொள்ளும். இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. அதான் 3 நாட்கள் மற்றும் 3 மாதங்கள் விதி. ஓ, அந்த ரூல் அது ரொம்ப பவர்ஃபுல். நான் சொல்றேன் இத. இந்த 112 முறைகள்ல இருந்து நீங்க ரேண்டமா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு முறைய தேர்ந்தெடுங்க. அத வெறும் ஒரு 3 நாளுக்கு மட்டும் ரொம்ப சாதாரணமாக ஒரு விளையாட்டை போல பயிற்சி செஞ்சு பாருங்க. அந்த 3 நாட்கள்ல அது உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க. அந்த டெக்னிக் உங்களுக்கு பொருந்தி வந்து உங்களுக்குள்ள அது ஒரு சின்ன அமைதியோ ஒரு லேசான மாற்றத்தையே கொடுத்தா, ஆஹா இது நமக்கான சாவிதான் அப்படின்னு உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லும். அப்படி ஒரு முறை உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா மற்ற 117 முறைகளையும் முற்றிலுமா மறந்துடுங்க. அந்த ஒற்றை முறைய மட்டும் கெட்டியா புடிச்சுக்கிட்டு தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் முழு ஈடுபாட்டோட பயிற்சி செய்யுங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை அற்புதங்களும் அந்த ஒரு முறையிலேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா இந்த 112 முறைகள்ல உங்களுக்கான முறை, உங்களோட மன அமைப்பிற்கேற்ற ஒரு முறை கட்டாயம் இருக்கும். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்கால மனிதர்கள் அனைவருக்குமான அத்தனை சாத்தியங்களும் இந்த 112 சாவிகளுக்குள்ள அடங்கிடுச்சு. இதுல எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யல அப்படின்னா நீங்க ஆன்மீகத்தையே முழுமையா மூட்டை கட்டி வச்சுட்டு நிம்மதியா உங்க அன்றாட வேலைய பார்க்கலாம். ஏன்னா இதைத் தாண்டி மனித மனதை அன்லாக் பண்ண வேற எந்த முறையும் உலகத்துல இல்ல. சோ நாம இன்னைக்கு விவாதிச்சதோட ஒட்டுமொத்த சுருக்கம் என்னன்னா, தத்துவங்களை, கோட்பாடுகளை விட்டுட்டு ஏன் அப்படின்னு காரணங்களை தேடுறதை நிறுத்திட்டு எப்படி அப்படிங்கிற நேரடி அனுபவத்துக்குள்ள நம்ம நுழையணும். நாம எந்த ஒரு கோட்பாட்டையும் கண்மூடித்தனமா நம்ப தேவையில்ல. இந்த வழிமுறைகளை உங்களை நீங்களே அறிஞ்சுக்க ஒரு பரிசோதனையா செஞ்சு பார்க்கணும். சரியா சொன்னீங்க. இது உங்களை முழுமையா ஒரு புதிய மனிதரா மாத்திர ஒரு ரசவாதம். இப்போ இந்த டீப் டைவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட ஒரு சிந்தனையோட நாங்க விடைபெறலாம்னு நினைக்கிறோம். சொல்லுங்க. நீங்க எப்போவாது உங்களை நீங்களே எப்படி அறிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம எப்பவுமே நம்ம முகத்தை இன்னொருத்தரோட கண்கள் மூலமாவோ அல்லது ஒரு கண்ணாடியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க. சரி. இந்த உலகத்துல கண்ணாடிகள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல. மற்ற மனிதர்கள் யாருமே உங்களை பார்க்கல. அப்படி ஒரு உலகத்துல நீங்க தனித்து விடப்பட்டால் உங்களுக்கு ஒரு முகம் இருக்குமா? உங்கள் உருவம் என்னவாகும்? நீங்கள் யார்? உங்களோட அந்த இருத்தலை நீங்க எப்படி உணர்வீங்க? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இந்த உருவமற்ற உண்மைய, உங்களோட அந்த ஆழமான தூய்மையான இருத்தலை பத்தி கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. அடுத்த தியான முறைக்கான தேடலோடு இன்னும் பல சுவாரஸ்யமான புரிதல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை இந்த ஆழமான பயணத்தில் எங்களோடு இணைந்து தேடியதற்கு மிக்க நன்றி.